வெல்கம் டு D3 ஐஏஎஸ் அகாடமி. இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது போலீஸ் எக்ஸாமுக்கு தேவையான 10ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களை தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. இந்த பதிவுக்கு கீழ் டிஸ்கிரிப்ஷனில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மொழி மாற்றம் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழி செய்யப்பட்டுள்ள PDF இணைக்கப்பட்டுள்ளது. முதல் பாடம் இயக்க விதிகள். ஓய்வும் இயக்கமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. ஓய்வும் இயக்கமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. தள்ளுதல் அல்லது இழுத்தல் பதத்திலே பொருள் கொள்ளப்படுவது விசை. தள்ளுதல் அல்லது இழுத்தல் பதத்திலே பொருள் கொள்ளப்படுவது விசை. இயங்கும் பொருட்கள் இயற்கையாகவே ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் இயக்கம் இயற்கையான இயக்கம் அல்லது விசை சார்பற்ற இயக்கம். இயங்கும் பொருட்கள் இயற்கையாகவே ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் இயக்கம் இயற்கையான இயக்கம் அல்லது விசை சார்பற்ற இயக்கம். இயங்கும் பொருள்கள் புறவிசையால் ஓய்வு நிலைக்கு வரும் இயக்கம் இயற்கைக்கு மாறான இயக்கம் அல்லது விசை சார்பு இயக்கம். இயங்கும் பொருள்கள் புறவிசையால் ஓய்வு நிலைக்கு வரும் இயக்கம் இயற்கைக்கு மாறான இயக்கம் அல்லது விசை சார்பு இயக்கம். தமது ஓய்வு நிலையையோ இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம். தமது ஓய்வு நிலையையோ அல்லது இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம். நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு மரத்திலிருந்து கீழே விழும் இலை, பழம். நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு மரத்திலிருந்து கீழே விழும் இலை, பழம். ஓடும் பேருந்து வளைவு பாதையில் செல்லும்போது பயணியர்கள் ஒரு பக்கமாக சாய காரணம் நிலைமம். ஓடும் பேருந்து வளைவு பாதையில் செல்லும்போது பயணியர்கள் ஒரு பக்கமாக சாய காரணம் நிலைமம். உந்தம் P = m × v. உந்தம் P = m × v. கணத்தாக்கு விசை J = F × T. கணத்தாக்கு விசை J = F × T. உந்தம் ஒரு வெக்டர் அளவு. உந்தம் ஒரு வெக்டர் அளவு. விசையின் எண்மதிப்பு இதனால் அளவிடப்படுகிறது. உந்தம். விசையின் எண்மதிப்பு இதனால் அளவிடப்படுகிறது. உந்தம். உந்தத்தின் SI அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1. உந்தத்தின் SI அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1. உந்தத்தின் CGS அலகு கிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -1. உந்தத்தின் CGS அலகு கிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -1. நிலைம விதி என்று அழைக்கப்படும் விதி நியூட்டனின் முதல் விதி. நிலைம விதி என்று அழைக்கப்படும் விதி நியூட்டனின் முதல் விதி. விசை செயல்படும் திசையை பொறுத்து அதன் வகை 2. விசை செயல்படும் திசையை பொறுத்து அதன் வகை 2. கதவுகளின் விளிம்புகளில் கைப்பிடி பொருத்தப்பட காரணம் விசையின் சுழல் விளைவை பெற. கதவுகளின் விளிம்புகளில் கைப்பிடி பொருத்தப்பட காரணம் விசையின் சுழல் விளைவை பெற. விசையின் திருப்புத்திறன் τ = F × d. விசையின் திருப்புத்திறன் τ = F × d. திருப்புத்திறனின் SI அலகு நியூட்டன் மீட்டர். திருப்புத்திறனின் SI அலகு நியூட்டன் மீட்டர். திருப்புத்திறன் ஒரு வெக்டர் அளவு. திருப்புத்திறன் ஒரு வெக்டர் அளவு. ஈர்ப்பியல் அலகு விசையின் SI அலகு kgf. ஈர்ப்பியல் அலகு விசையின் SI அலகு kgf. இரட்டை விசைகள் இதில் செயல்படாது ஒரே நேர்கோட்டில். இரட்டை விசைகள் இதில் செயல்படாது ஒரே நேர்கோட்டில். நீர்க்குழாய் திறத்தல், மூடுதல், திருகின் சுழற்சி, பம்பரத்தின் சுழற்சி முதலியவற்றில் செயல்படும் விசை இரட்டை விசைகள். நீர்க்குழாய் திறத்தல், மூடுதல், திருகின் சுழற்சி, பம்பரத்தின் சுழற்சி முதலியவற்றில் செயல்படும் விசை இரட்டை விசைகள். இரட்டையின் சுழல் விளைவு அதன் டேஷை கொண்டு அளவிடப்படுகிறது. திருப்புத்திறன் மதிப்பு. இரட்டையின் சுழல் விளைவு அதன் டேஷை கொண்டு அளவிடப்படுகிறது. திருப்புத்திறன் மதிப்பு. பற்சக்கரம்
ஏற்றப்பலகை திருப்புச் சக்கரத்தின் செயல்பாடுகளில் செயல்படும் விசை திருப்புத்திறன் விசை. பற்சக்கரம் ஏற்றப்பலகை திருப்புச் சக்கரத்தின் செயல்பாடுகளில் செயல்படும் விசை திருப்புத்திறன் விசை. ஒரு kgf is equal to 9.8 நியூட்டன். ஒரு kgf is equal to 9.8 நியூட்டன். பொருளின் மீது செயல்படும் விசை உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமைவதை கூறும் விதி நியூட்டனின் இரண்டாம் விதி. பொருளின் மீது செயல்படும் விசை உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமைவதை கூறும் விதி நியூட்டனின் இரண்டாம் விதி. உந்த மாறுபாட்டு வீதம் எப்பொழுதும் டேஷ் திசையில் அமையும், விசையின் திசையில் அமையும். உந்த மாறுபாட்டு வீதம் எப்பொழுதும் டேஷ் திசையில் அமையும், விசையின் திசையில் அமையும். விசையின் SI அலகு நியூட்டன். விசையின் SI அலகு நியூட்டன். விசையின் CGS அலகு டைன். விசையின் CGS அலகு டைன். மிக குறைந்த அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை கனத்தாக்கு விசை. மிக குறைந்த அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை கனத்தாக்கு விசை. கனத்தாக்கு விசை டேஷுக்கு சமமானது, உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமமானது. கனத்தாக்கு விசை டேஷுக்கு சமமானது, உந்த மாறுபாட்டு வீதம். இருசக்கர வாகனங்களில் சுருள்வில்கள் வைக்கப்பட காரணம் கனத்தாக்கு விசை அளவை குறைக்க. இருசக்கர வாகனங்களில் சுருள்வில்கள் வைக்கப்பட காரணம் கனத்தாக்கு விசை அளவை குறைக்க. பந்தினை பிடிக்கும்போது கையினை பின்னோக்கி இழுக்க காரணம் கனத்தாக்கு விசையின் அளவை குறைக்க. பந்தினை பிடிக்கும்போது கையினை பின்னோக்கி இழுக்க காரணம் கனத்தாக்கு விசையின் அளவை குறைக்க. ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு என்பதை கூறும் விதி நியூட்டனின் மூன்றாம் விதி. ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு என்பதை கூறும் விதி நியூட்டனின் மூன்றாம் விதி. இவை இரண்டும் எப்பொழுதும் இரு வெவ்வேறு பொருள்களின் மீது செயல்படும். விசை, எதிர்விசை. இவை இரண்டும் எப்பொழுதும் இருவேறு பொருள்களின் மீது செயல்படும். விசை, எதிர்விசை. நீந்துதல், துப்பாக்கி சுடுதல், பறவைகள் பறத்தல் போன்றவற்றில் செயல்படும் விதி நியூட்டனின் மூன்றாம் விதி. நீந்துதல், துப்பாக்கிச் சுடுதல், பறவைகள் பறத்தல் போன்றவற்றில் செயல்படும் விதி நியூட்டனின் மூன்றாம் விதி. ராக்கெட் ஏவுதலில் செயல்படும் விதிகள் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி மற்றும் நியூட்டனின் மூன்றாம் விதி. ராக்கெட் ஏவுதலில் செயல்படும் விதிகள் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி மற்றும் நியூட்டனின் மூன்றாம் விதி. பொருளின் அடிப்படை பண்புகளில் ஒன்று நிறை. பொருளின் அடிப்படை பண்புகளில் ஒன்று நிறை. பொருள் ஒன்றில் அடங்கியுள்ள பருப்பொருள்களின் அளவை குறிப்பது நிறை. பொருள் ஒன்றில் அடங்கியுள்ள பருப்பொருள்களின் அளவை குறிப்பது நிறை. பொருள் ஒன்றின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு எடை. பொருள் ஒன்றின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு எடை. எடை இஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம். W இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு G. எடை இஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம். W இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு G. புறவிசைகளால் எடையில் ஏற்படும் மாற்றம் தோற்ற எடை. புறவிசைகளால் எடையில் ஏற்படும் மாற்றம் தோற்ற எடை. மேலிருந்து கீழே விழும் பொருளின் முடுக்கம் புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக இருப்பது தடையின்றி தானே விடும் நிலை. மேலிருந்து கீழே விழும் பொருளின் முடுக்கம் புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக இருப்பது தடையின்றி தானே விடும் நிலை. தடையின்றி தானே விடும் நிலையில் பொருளின் எடை முற்றிலும் குறைந்து சுழிநிலைக்கு வருவது எடையில்லா நிலை. தடையின்றி தானே விடும் நிலையில் பொருளின் எடை முற்றிலும் குறைந்து சுழிநிலைக்கு வருவது எடையில்லா நிலை. விண்வெளி வீரர் விண்வெளியில் மிதப்பதற்கு காரணம் தடையின்றி தானே விடும் நிலையில் உள்ளதால். விண்வெளி வீரர் விண்வெளியில் மிதப்பதற்கு காரணம் தடையின்றி தானே விடும் நிலையில் உள்ளதால். விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட பயன்படும் விதி பொது ஈர்ப்பியல் விதி. விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட பயன்படும் விதி பொது ஈர்ப்பியல் விதி. புவியின் நிறை, ஆரம், புவியீர்ப்பு முடுக்கத்தை துல்லியமாக கணக்கிட உதவுவது பொது ஈர்ப்பியல் விதி. புவியின் நிறை, ஆரம், புவியீர்ப்பு முடுக்கத்தை துல்லியமாக கணக்கிட உதவுவது பொது ஈர்ப்பியல் விதி. புதிய விண்மீன்கள், கோள்கள் கண்டுபிடிக்க உதவும் விதி நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி. புதிய விண்மீன்கள், கோள்கள் கண்டுபிடிக்க உதவும் விதி நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி.
தாவரங்களில் வேர் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியீர்ப்பு விசையை சார்ந்து அமைவது புவித்திசை சார்பு இயக்கம். தாவரங்களில் வேர் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியீர்ப்பு விசையை சார்ந்து அமைவது புவித்திசை சார்பு இயக்கம். விண்பொருட்களின் பாதையினை வரையறை செய்வதற்கு பயன்படும் விதி நியூட்டனின் விதிகள். விண்பொருட்களின் பாதையினை வரையறை செய்வதற்கு பயன்படும் விதி நியூட்டனின் விதிகள்.